சுதேசி மித்திரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் வெங்கடேஷ் ராமராஜ், காங்கிரஸ் கட்சியோட உறுப்பினர். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை. இந்திய பங்கு சந்தை பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி என்எஸ்சி ரெண்டுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ரொம்ப சரிவை சந்திச்சுட்டு இருக்கு. சமீப காலத்தில் 2022க்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா நிறைய சரிவு இருந்தாலும் இப்போது இந்த மாதம் மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா இந்த போர், ஈரான் அமெரிக்கா போர் எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பங்கு சண்டை சரிஞ்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரூபாயோட மதிப்பு வரலாறு காணாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா 94 வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. இது என்ன காரணம், எதனால் இது ஆயிருக்கு, என்ன மாதிரி நம்ம சர்வதேச கொள்கை இந்தியா தவறாக பண்ணதுனால இது நடந்திருக்கு அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பிஎஸ்சின்னு சொல்லுவோம், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அண்ட் என்எஸ்சின்றது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா 26,000 பாயிண்ட் இருந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா சரிஞ்சு 22,500 பாயிண்ட்ஸுக்கு வந்திருந்தது. 3,500 பாயிண்ட் குறைஞ்சிருக்கு. 14% சதவீதம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா 86,000 பாயிண்ட் இருந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 72,000 பாயிண்ட்ஸுக்கு டவுன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 15% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணம் இந்த ஈரான், இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா நடத்துகிற வார் தான் இது ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம், நீங்கள் என்ன சம்மந்தமே இல்லாத விஷயத்த சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இதில் உண்மையில் சம்மந்தம் இருக்குது. அதுதான் நம்ம இப்போ பேச போகிறோம். இந்தியா பார்த்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக நம்ம ஸ்டாண்ட் இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீனோட வார், அவங்களுக்கு நடக்கிற வாரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நடுநிலையை தான் பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு இருந்தோம். நம்ம பாலஸ்தீனுக்கும் சப்போர்ட் பண்ணுறது கிடையாது, இஸ்ரேலுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டோம். ஆனால் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மோடி அரசு பார்த்தீங்கன்னா பாஜக அரசில் மோடிஜி 2 வாட்டி இஸ்ரேல் விசிட் பண்ணார். அதுவும் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாத கடைசியில் அவர் இஸ்ரேல் பாராளுமன்றத்தில் உரையாற்றிட்டு திருப்பி வந்தார். அவர் வந்த 2வது நாளே இந்த அமெரிக்கா ஈரான் மேலே அட்டாக் பண்ணாங்க. ப்ரீஎம்டிவ் அட்டாக் அப்படின்னாங்க. ப்ரீஎம்டிவ்ன்றது அவங்க அட்டாக் பண்ணுறதா இருக்காங்க, அதனால் அந்த தகவல் கிடச்சதுனால நாங்கள் அட்டாக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ப்ரீஎம்டிவ் அட்டாக்னு சொல்லக்கூடாது, அது ஒரு தீவிரவாதம் தான் சொல்லணும். அதாவது அமெரிக்கா ஈரான் மேலே நடத்திய அந்த தாக்குதல் தீவிரவாதம் தான் சொல்லணும். ஸோ அந்த டாபிக் நம்ம போகல. இது எப்படி இந்த நம்ம பங்கு சந்தை சரீரத்துக்கு அவங்க எப்படி காரணமாக இருக்காங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். நம்ம பார்த்திங்கன்னா ரஷ்யாவில் நம்ம எல்பிஜி, க்ரூட் ஆயில், கச்சா எண்ணெய் நம்ம இறக்குமதி பண்ணிட்டு இருந்தோம். ஈரான்ட்டு நம்ம இறக்குமதி பண்ணிட்டு இருந்தோம். ஈரான்ட்டு நம்ம எப்படி இறக்குமதி பண்ணிட்டு இருந்தோம், அதனால் நம்ம எவ்வளோ லாபம் அடைஞ்சோம் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஈரானில் நம்ம கன்வென்ஷனாக நம்ம இறக்குமதி பண்ணும்போது ஈரான் நமக்கு இங்கேருந்து ரொம்ப கிட்ட, அதாவது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆப்கானிஸ்தானுக்கு அப்புறம் ஈரான், அங்கேருந்து கச்சா எண்ணெய் நம்ம இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் மும்பை போர்ட்டுக்கோ குஜராத் இருக்க ஏதாவது ஒரு போர்ட்டுக்கு துறைமுகத்துக்கு வந்துச்சுன்னா மிஞ்சி போனால் 3-4 நாளில் நமக்கு கச்சா எண்ணெய் வந்துடும். கச்சா எண்ணெய் வந்ததுக்கப்புறம் நம்ம சுத்திகரிப்பு பண்ணுறதுக்கு ஒரு 5 நாள் ஆகும். சுத்திகரிப்பு பண்ணதுக்கப்புறம் அந்த கச்சா எண்ணெய் டீசலாக, பெட்ரோலாக, எல்பிஜியாக கன்வெர்ட் பண்ணி அது அந்த இதுக்கு விற்பனை நிலையங்கள், அதாவது பெட்ரோல் பங்க்குக்கு போய் சேர்கிறதுக்கு ஒரு 5 நாள் ஆகும். அங்கே விற்பனை ஆகிறதுக்கு 1-2 நாள் தான் ஆகும். அப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈரான்லேருந்து இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் வருது ஒரு 5 நாள் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்தியாவில் வந்ததுக்கப்புறம் சுத்திகரிப்பு ஒரு 5 நாள் வச்சுக்கோங்க. சுத்திகரிப்பு பண்ணதுக்கப்புறம் இந்த விற்பனை நிலையத்துக்கு ஒரு 5 நாள் வச்சுக்கோங்க. அதெல்லாம் சேர்த்து இன்னொரு 5 நாள் விற்பனைக்கு வச்சுக்கோங்க. அப்போ 20 நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கச்சா எண்ணெய் அங்கேருந்து ஆரம்பித்த இடத்துல விற்று பணமாக்கிறோம். இதில் என்ன பெரிய பியூட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உலகத்தில் இருக்கிற கச்சா எண்ணெய் ப்ரைஸ், அதாவது விலை, பிரெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த பிரெண்ட் விலையோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு ரஷ்யாவும் ஈரானும் கிட்டத்தட்ட $15-20 குறைவான விலையில் நமக்கு இந்தியாவுக்காக கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போது அங்கேருந்து நமக்கு கச்சா எண்ணெய் வருது, குறைவான விலையில் வருதுன்றனால நம்ம ஒரு பேரலுக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் $80 கொடுத்து வாங்கணும்னு சொன்னால் நம்ம இங்கே $60 தான் கொடுப்போம், $60 தான் கொடுப்போம். இது இல்லாமல் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈரானில் நீங்கள் கச்சா எண்ணெய் வாங்குறீங்கன்னா நீங்கள் கேஷ் அண்ட் கேரி பண்ண வேண்டாம், நீங்கள் காசை கொடுத்து வாங்க வேண்டாம். 60 நாள் உங்களுக்கு கிரெடிட் கொடுப்பாங்க. 60 நாள் கிரெடிட்ன்றது நீங்கள் வாங்குகிற கச்சா எண்ணெய்க்கு 60 நாளுக்கு அப்புறம் பணம் கொடுத்தா போதும். அப்போ உங்களுக்கு எவ்வளோ சலுகைகள் பாருங்கள். இந்தியாவுக்கு சலுகைகள் என்னென்னா இருக்கிற சர்வதேச விலையோட உங்களுக்கு $20 கம்மியாக கிடைக்குது. நீங்கள் வாங்கின பொருளை கச்சா எண்ணெயை வாங்கினதுக்கு 60 நாளுக்கு அப்புறம் நீங்கள் பணத்தை திருப்பி செலுத்தலாம். அப்போது 20 நாள்லேயே நம்ம விற்பனை பண்ணிடுறோம். மீதி 40 நாளுக்கு நம்ம அதில் வட்டியும் சம்பாதிக்கிறோம். அப்போ எவ்வளோ லாபகரமாக இருக்குது. அப்போ 60 நாளுக்கு அப்புறம் இந்த பணத்தை நம்ம ஈரானுக்கு செட்டில் பண்ணுறோம். இது இல்லாமல்
இந்தியா ஈரான் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கிறதுனால மகாராஷ்டிராலேருந்து குஜராத்லேருந்து இந்தியாவிலேருந்து எல்லா இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா காய்கறிகள் பழம் பெரிஷபிள் குட்ஸ் சொல்லுவோம். பெரிஷபிள் குட்ஸ்லாம் வந்து சீக்கிரமாக கெட்டு போகிற பொருட்கள். அதாவது வந்து பழம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு வாரம் மேக்ஸிமம் ஒரு வாரம் தான் நீங்கள் வைக்க முடியும். அது மாதிரி வெஜிடபிள்ஸ் காய்கறியும் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் வந்து நல்லாயிருக்கும். ரூம் டெம்பரேச்சர் ஷெல்ஃப் லைஃப்பில் வந்து நல்லாயிருக்கும். அப்போ இந்த பொருட்கள் நம்ம ஏற்றுமதி பண்ணுறதுனால நம்மளும் வந்து நிறையா வந்து ஏற்றுமதி பண்ணி அங்கேருந்து நம்ம வந்து வருவாய் வந்து ஈட்டிகிட்டு இருந்தோம். அப்போ இது வந்து நமக்கு வந்து ஒரு வின் சிச்சுவேஷனாக இருந்தது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிலேருந்து நமக்கு வந்து இது வாங்கும்போது ரஷ்யாவும் நமக்கு அதே சலுகை கொடுத்துருந்தாங்க. என்னென்னா வந்து $25 வரைக்கும் குறைவான ப்ரைஸில் கொடுத்துட்ருந்தாங்க. அது இல்லாமல் நமக்கு 9 நாள்லேயே வந்து நமக்கு இது வந்துடும். என்னது டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா 9 நாளில் நமக்கு வந்து இங்கே வந்துடும். அப்போது இவ்வளோ நல்ல நமக்கு வந்து ஆஃபர் இருக்கும்போது ஈரான் ஒரு கட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வந்து பைப்லைன் போட்டுக்கலாம். பைப்லைன் வந்து அங்கேருந்து பைப்லைன் வந்து பாகிஸ்தான் வழியாவோ இல்லை பாகிஸ்தான் அனுமதிக்கல நம்ம கடல் கீழே வந்து எப்படி இன்டர்நெட் ஃபைபர் கேபிள் சொல்கிறோம் அது மாதிரி நம்ம வந்து பைப்லைன்ஸ் போட்டோம்னா டைரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து அன்இன்டரப்டட் சப்ளைனா வந்து உங்களுக்கு வந்து ஒரு தடையற்ற ஒரு விநியோகம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து அமெரிக்கா போட்ட தடையினால வந்து இந்தியா வந்து அதை வந்து ஏற்றுக்கலை. அப்போது இந்தியா வந்து இந்த சமீபத்தில் US ட்ரேட் டீல் பண்ணதும் அமெரிக்கா வந்து வர்த்தக தடை விதித்ததுனால ஈரான்கிட்ட வந்து நம்ம வந்து வர்த்தகம் பண்ணுறது நிறுத்தினதுனாலும் ரஷ்யாட்ட வந்து வாங்கக்கூடாது சொன்னதுனால இன்றைக்கி நம்ம என்ன மாதிரி விளைவுகளை வந்து சந்திக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து க்ரூட் ஆயில் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு இருக்குது, LPG தட்டுப்பாடு இருக்குது, LNG தட்டுப்பாடு இருக்குது. இன்றைக்கி வந்து வீட்டில் உபயோகப்படுத்துகிற நம்ம LPG சிலிண்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஆர்டர் போட்டால் வந்து LPG வரமாட்டுது. நிறையா ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து LPG சப்ளை இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் படி 90 நாளைக்கான க்ரூட் ஆயில் ரிசர்வ் சேமிப்பு வந்து நம்ம வந்து வச்சுருக்கணும். ஆனால் இந்தியாவில் வந்து அந்தளவுக்கு சேமிப்புக்கு வந்து கிடங்கும் இல்லை, சேமிப்பு வந்து நம்ம பண்ணுறதும் கிடையாது. அதே மாதிரி ஜப்பான் பார்த்திங்கன்னா வந்து LPG 30-60 நாளுக்கு வந்து சேமித்து வைக்கிறாங்க. நம்மள்ட்ட பார்த்திங்கன்னா 2 நாள் கூட வந்து நம்ம சேமிப்பு இல்லை. இந்த வார் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், ஈரான் வந்து கல்ஃப் ரீஜனில் இருக்குது. இந்த கல்ஃப் வளைகுடா பகுதியில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற நாடுகள் எல்லாமே வந்து ரொம்ப சேதமானதுனாலையும், அதே மாதிரி வந்து அந்த ஜலசந்தி சொல்கிறாங்க இல்லையா, ஹார்மோஸ் ஜலசந்தி வந்து ஈரான் மூடினதுனாலையும் அங்கேருந்து வரக்கூடிய எந்த ஷிப்பும் வந்து இந்தியாவுக்கு வர முடியலை. நம்ம பாஜக கவர்மெண்ட் சொல்கிறாங்க இல்லை ஷிப் நாங்கள் பேசி வர வச்சிட்டோம் அப்படின்றாங்க. பேசி வர வச்சாங்க, உண்மைதான். அதுக்கு வந்து அவங்களோட வெளியுறவு அம்பாசடர், அதாவது இந்தியாவுக்கான ஈரானிய தூதர் ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன சொன்னார், நாங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்காக நாங்கள் அனுப்பலை, நாங்கள் வந்து இந்திய மக்கள் எங்களுக்காக வந்து துணை நிற்கிறாங்க, இந்திய மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அவங்கள பாதிப்புக்கு வந்து உள்ளாக்கக்கூடாதுன்றக்காக நாங்கள் சில கப்பல்களை வந்து அனுமதிச்சோன்னு சொன்னாங்க. நமக்கு பிளாங்கெட் அப்ரூவல் இல்லை. ஏற்கனவே ரஷ்யா வந்து நமக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் ஒரு $20 வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க, $20-25 டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போது இந்த நம்மளோட இன்டர்நேஷ்னல் பாலிசி வந்து தவறான பாலிசி. இன்றைக்கி ரஷ்யா வந்து நமக்கு வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை.